ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு லோ ரிஸ்க் கான்செப்ட்டில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், ஐ மீன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவரால் நான் ப்ராக்டிஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ எது வந்து எனக்கு ஃபைனலாக செட் ஆகுதோ, எது வந்து ஓவரால் நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் கொடுக்குதோ, ஐ மீன் ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம், ஆர் பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், நிஃப்டியாக இருக்கலாம், க்ரூட் ஆயிலாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை தான் நான் வந்து ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பேங்க் நிஃப்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் உள்ள நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செட் ஆன பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா பேசிக்லேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டியூட்டோரியல் வீடியோஸ் வேணாலும் நான் வந்து மேக் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லோ ரிஸ்க் கான்செப்ட்டில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த ஆப்ஷன் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரிலாம் நடக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இது ஓவரால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ரிடிக்ஷன் கான்செப்ட் தான் கைஸ். ப்ரிடிக்ஷன் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பைரி இருக்குது. சரியா? நான் இன்றைக்கி எடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மே, அதாவது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி இருக்குது. எக்ஸ்பைரினா என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆகிடும். சரியா? அவுட் ஆஃப் த மணி எல்லாம் 0 ஆகிடும் மீன்ஸ் இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, ஸோ இதை தான் இந்த மணின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் கலர் பக்கத்தில் இருக்கிறது அடுத்த மணின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த எல்லோ கலர் கோட்டிங் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இந்த மணி. சரியா? ஸோ அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 43,200 இருக்குது. ஸோ அப்போ 43,200க்கு உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மணி, அதுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகிரும். எக்ஸ்பைரி ஆகும்போது இந்த அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். சரியா? அவுட் ஆஃப் த மணி மீன்ஸ் இப்போ 43,200 இருக்கனால இந்த எல்லோ பெயிண்டிங் இங்கே வர இருக்குது. 43,300ன்னு போயிட்டுனா அது கீழே இறங்கிடும், 400ன்னு போயிட்டுனா கீழே இறங்கிடும், 500ன்னு போயிட்டுனா அப்படி கீழே இறங்கிடும். அப்போ அதுக்கு கீழே உள்ளது மட்டும் தான் 0 ஆகும். சரியா? ஸோ அப்போது நமக்கு வந்து வியாழக்கிழமை இது அவுட் ஆஃப் த மணியெல்லாம் 0 ஆகிடும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணோம், இதுதான் வந்து கான்செப்ட். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 நாள் இருக்குது. ஸோ அப்போ 3 நாளில் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். இந்த சார்ட்டை நீங்கள் வந்து யோசித்து பார்த்துக்கலாம், எந்த ஏரியா வர மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த 3 நாளில் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க 44,000 தாண்டி மார்க்கெட் வந்து இந்த 3 நாளில் போகிறது வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைனா பாட்டமில் எடுத்துக்கலாம், 42,500க்கு கீழே மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் வந்து செல் சைடு எடுக்கலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே 44,000 எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, 44,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ என்ன தான் நடந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுறீங்க 44,000 மேலே போகாது இந்த 3 நாளைக்குள்ளாடி. ஸோ அப்படி தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ஆகலாம், டவுன் ஆகலாம், சைடுவேல போகலாம். ஸோ இந்த மாதிரியே தான் நிற்குமே தவிர 44,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா, அந்த 44,000 வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 16 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த 16 ரூபா தான் இருக்குது. ஸோ அப்போ ஓவரால் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வியாழக்கிழமை அந்த 44,000 மார்க்கெட் போகலை அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச்சு ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா வெறும் 400 ரூபா தான் ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? இதனால தான் வந்து பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹையாக வந்து குவான்டிட்டி எடுத்துருவாங்க. ஒரு 1000 குவான்டிட்டி மீன்ஸ் 10 லாட்டு 250 வரும். ஸோ 10, 20, 40 லாட் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி 40 லாட் எடுத்துறது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த வியாழக்கிழமை வந்து 16,000 ரூபா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது 44,000 தாண்டி போகாமல் இருந்துன்னா நீங்கள் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், 16,000 ரூபா வந்து 1000 லாட்டு இந்த 1000 குவான்டிட்டி எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் மேலே வர நம்ம வந்து யோசிச்சிக்கலாம். ஐ மீன் ப்ரைஸ் வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு, 43,200 தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்தாலும் ஒரு பெரிய 800 பாயிண்ட்லாம் அப்பாகி போகாது, வந்து 1000 பாயிண்ட் அப்பாகி போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி ஆர்டர் வந்து எடுத்துக்கிட்டு அதை ஹோல்டு பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்த அன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்பாகி போகாமல் சைடுவேல இருந்தாலோ வந்து கொஞ்சம் டவுன் ஆகி போனாலோ இன்ட்ராடே மாதிரியும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டே இதுதான், எந்த ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகாது அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும். சரியா? இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டிய, அப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து தள்ளி எடுக்கலாமே, 45,000 44,000லாம் கண்டிப்பாக மார்க்கெட் போகாது, 3 நாளைக்குள்ளாடி போகாதுன்னு தெரியும், அங்கே எடுக்கலாமே நினைப்பீங்க. தாராளமாக எடுக்கலாம்.
ஆனால் என்ன இங்கே பாருங்கள், இந்த 47,000 போகும்போது ₹1.50 தான் இருக்குது, 48ன்னு போகும்போது ₹1. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தள்ளி தூரமாக உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே என்ன ஆகிட்டுருக்கு, 0 ஆகிட்டுருக்கு. ஐ மீன் ப்ரைஸ் வந்து கம்மி ஆகிட்டே போகுது. ஸோ இதனால் வந்து என்னென்னா நம்ம தள்ளி ரொம்ப கேப் விட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன ஆனால் பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ ஓரளவு ரீசனபுளாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து 43,800 சூஸ் பண்ணேன். ஸோ அப்போ இந்த ஏரியா மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சி இதில் செல் எடுத்தேன். ஸோ நான் எடுக்கும்போது ₹60 ப்ளஸ் அந்த ஏரியாவில் இருந்து இப்போ ₹30 ஆகிட்டு இருக்கு. சரியா, இப்போ வந்து டவுன் ஆகி ₹30 வரைக்கும் டவுன் ஆகிடும். ஸோ இது வந்து இன்ட்ராடே கான்செப்டில் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்து நான் என்ன நினச்சிருந்தேன், ஸோ இதில் ஒரு கேப் இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த ஏரியாவில் இருக்கும்போது 43,400 சம்திங், சரியா, இந்த ஏரியா பேங்க் நிஃப்டி. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, மேக்ஸிமம் அப்பானாலும் ஒரு 100 பாயிண்ட் வேணால் அப்பாகும், அதை தாண்டி இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சேன். அது காரணம் என்னென்னா, மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளாகவே வந்து ஹெவி வால்டிலிட்டி மார்க்கெட்டில் சட்டனாக கீழே வரைக்கும் டவுன் ஆகி ஸ்டாப்லாம் ஹண்ட் ஆகிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி அடுத்த நேரத்தும் பார்த்தீங்கன்னா ஹெவி பம்பு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் மேனிபுலேஷன் பயங்கரமாகவே இருக்குது நிஃப்டியில். ஸோ இப்படிலாம் வந்து நடந்துட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவு மூமெண்ட்டே இல்லை ஓப்பன் ஆகும்போது. அடுத்தும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூமெண்ட்டே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் வந்து சைடுவேல இருக்கும், அப்படி இல்லைனா டவுன் ஆகும். ஸோ நமக்கு ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு சைடுவேல இருந்தாலும் ப்ராஃபிட் வரும், டவுன் ஆனாலும் ப்ராஃபிட் வரும். எப்போ லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, நான் நினச்ச மாதிரி போகாமல் இந்த மாதிரி அப்பாயிப்பு இருந்ததுன்னா லாஸ் ஆகிருக்கும். சரியா, ஸோ அப்போ 2 ஆப்ஷனில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ மேக்ஸிமம் 43,600 இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சேஃப்டிக்காக 43,800 வந்து எடுத்தேன். இது சேஃப்டின்னு சொல்லுறதை விட ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்காக 43,800 எடுத்தேன். அப்படி இல்லைனா 43,600 எடுத்துக்கலாம். ஏன் ரிஸ்க்கை குறைக்கிறது அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போய் எடுக்கிறோமோ அதை பொறுத்து வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட்டும் குறையும், வர லாஸும் குறையும். சரியா, இப்போ வந்து ப்ராக்டிஸ் இதில் இருக்கிறனால என்ன அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 பாயிண்ட் போட்டு தான் எப்போவுமே ஆர்டர் எடுக்கிறது. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சைடுவேல இருந்தாலும் டவுன் ஆனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, கொஞ்சம் அப் ஆகிட்டு இருந்து அடுத்து என்ன ஆச்சுன்னா டவுன் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். இன்னும் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரியா, இதுதான் வந்து நடந்து. ஸோ அப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து கால் ஆப்ஷனில் தான் போய் செல் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், வியாழக்கிழமைக்குள்ளாடி இந்த லெவல் தாண்டி மார்க்கெட் வந்து போகாது, ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து அதில் போய் நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். ஸோ இதில் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சூப்பராக இதில் ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த ஏரியா போகாதுன்னு நினச்சிட்டு அதில் போய் செல் எடுத்தோன்னா ப்ராஃபிட். ஆனால் என்னென்னா, நம்ம கேப் விட்டு எடுக்க ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். மேலே பாருங்கள், $4, $3, $2 போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஓரளவு ரீசனபிளாக நம்ம வந்து ப்ரிடிக்ட் ஓரளவு பக்கத்தில் ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ட்ராடேன்னு பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி சூஸ் பண்ணிங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. மார்க்கெட் வால்டிலிட்டியே மூவே ஆகாது, ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. ஓரளவு பக்கத்தில் சூஸ் பண்ணணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அன்னன்னைக்கு தானே நம்ம மோஸ்ட்லி ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் வேணால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இன்ட்ராடேன்னு வரும்போது நீங்கள் வந்து ஓரளவு ரீசனபிளாக வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் போய் செல் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 42,700 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் $43. ஸோ இப்போது $43 நீங்கள் செல் அடிக்கிறீங்க. வியாழக்கிழமை நீங்கள் நினச்ச ப்ரைஸுக்கு வியாழக்கிழமைக்குள்ளாடி நீங்கள் நினச்ச ப்ரைஸ்லாம் மார்க்கெட் போகலை, வியாழக்கிழமை இந்த பக்கத்து வரைக்கும் போய்கிட்டு திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகும்னா, இது $43 வந்து 0 ஆகிடும். $43 இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஆர்டர் எடுத்திருந்தாலும் 0 ஆகிடும். ஸோ அப்போ ஓவரால் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது லோ ரிஸ்க் கான்செப்டில். சரியா, அப்போ ஏன் இங்கே பக்கத்துலேயே எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பக்கத்துலேயே நம்ம வந்து எடுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே எடுக்கும்போது வியாழக்கிழமைக்கு இன்னும் 3 நாள் கேப் இருக்குது. சரியா, அப்போ அதுக்குள்ளாடி மேலே அப் அண்ட் டவுன் மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தால் வேணால் ஹிட் ஆகாமல் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, எதிர்பாராத ஒரு பெரிய மூவ் வந்துட்டுனா நமக்கு வந்து பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஆப்ஷன் பக்கத்துலேயே நம்ம அந்த ஆர்டர் எடுத்தோம்னா வியாழக்கிழமை போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம நினச்ச டைரெக்ஷனில் போகலை அப்படின்னா. ஆனால் கொஞ்சம் கேப் விட்டு
42,000 தான் இங்கே தான் போயிட்டுருக்கு, நான் 43,800 போய் செல் அடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த நாள் வந்து உங்களுக்கு வால்டிலிட்டி கொஞ்சம் நமக்கு அகென்ஸ்டாக போனால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா டைம் டிகேனால் ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகாமல் கூட நீங்கள் வெளியே வரலாம். ப்ராஃபிட் வராட்டாலும் லாஸ் ஆகாமல் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனாலையும் நம்ம வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் போய் ஆர்டர் எடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் கைஸ். ஆப்ஷன் செல்லிங்கில் லோ ரிஸ்க் கான்செப்டில் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் போகும், அதை தாண்டி போகாது அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அவுட் ஆஃப் த மணியில் போய் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து லோ ரிஸ்கில் லோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிக்கலாம். சரியா? ஏன் லோ ப்ராஃபிட் தான் நமக்கு வருது, இதை ஏன் நம்ம பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த லோ ப்ராஃபிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ட்ரேடு இந்த மெத்தட்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா 7-8 ட்ரேடுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். 1 or 2 ட்ரேடு தான் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவரால் ப்ராஃபிட் வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த மாதிரி நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியில் கேப் விட்டு எடுத்து ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.